Hi guys, welcome to Mupalai Training Academy. So test batch அப்படினு சொல்லிட்டு SSC MTS காக சொல்லிருந்தோம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி இருந்தா இந்த டெஸ்ட் பேட்ச் தொடங்க போகுது. இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய பிரைஸ் எவ்வளவுன்னு கூட நாங்க சொல்லிட்டு இருந்தோம். இங்க டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க 600 ரூபாய். சோ ஒரு டெஸ்ட்க்கு 20 ரூபாய் மேனி கணக்கு போட்டு தான் நாங்க வந்து 600 rupees ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், கோட் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய விலை. சோ ஆபீசர் டெஸ்ட் பேட்ச் அதாவது இன்ன ஒரு ஆபீசர் ஆக்கணும் அப்படினு ஆசைப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச்க்கு அதனால தான் ஆபீசர் டெஸ்ட் பேட்ச்னு பேர் வச்சிருக்கோம். சோ गाइस எப்படி இல்ல இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம், இந்த டெஸ்ட் பேட்ச்ல எத்தனை டெஸ்ட் நாங்க ப்ரொவைட் பண்ண போறோம், அந்த டெஸ்ட் எப்படி உங்களுக்கு இருக்கும்ன்றத பத்தின டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோ. சோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல என்னென்ன டீடைல்ஸ்ன்றதை நாங்க கிளியர் கட்டா சொல்லிடுறோம். சோ அத பத்திக்க டவுட்ஸ் எதனா இருந்ததுனா மட்டும் அகாடமியோட நம்பரான 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தாராளமா கேட்கலாம். சோ SSC MTS உடைய எக்ஸாம் வந்து நமக்கு வந்துருச்சு. சோ ஏப்ரல் மந்த்ல வந்து எக்ஸாம் ஷெட்யூல் பண்றேன் அப்படின்ற மாதிரி நோட்டிபிகேஷன் சொல்லிருக்காங்க. அப்ளிகேஷன் டேட்டும் இந்த மாதம் 17ஆம் தேதி வரையும் இருக்கு. சோ இது ஒரு நல்ல எக்ஸாம், நம்ம அப்ளை பண்ணா ஒரு நல்ல வேலைக்கு போலாம். 10வது தான். அது மட்டும் இல்லாம வழக்கம் போல இல்லாம இது தமிழ்ல இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மாற்றங்கள் எக்ஸாம்ல. சோ மேக்ஸ் ரீசனிங் எலிஜிபிலிட்டி ஆக்கிட்டாங்க, ஜிகே இங்கிலீஷ் ஸ்கோரிங் பேப்பர் ஆக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய இந்த தேர்வு எளிமையா இருக்கும். சோ ஆனா தமிழகத்தை சேர்ந்த பல பேர் இதுல வேலைக்கு போகாததுக்கு ஒரே காரணம் என்னன்னா யாருமே இதுக்கான இன்ட்ரெஸ்ட் எடுக்காது போனதுக்காக தான். சோ இதுக்கப்புறமும் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது, தமிழ்லயும் கொஸ்டின் பேப்பர் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய எஃபர்ட்ஸை போட்டு நம்ம வந்து இந்த எக்ஸாம்க்குள்ள உள்ள சீக்கிரமா போறதுக்கான வழியை பார்த்துட்டா மட்டுமே போதும். ஒரு நல்ல பொசிஷன்ல போயிட்டு ஒரு ஆபீஸ்ல உட்கார்றதுக்கான ஒரு முயற்சியா இருக்கும். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல சேர்றதுக்கான லிங்கை வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கோம். சோ டு ஜாயின் தி டெஸ்ட் பேட்ச் லிங்க் அப்படின்னு இருக்கும். சோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓபன் ஆகும். இந்த பேஜ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. நீங்க ஷோ மோர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதாவது क्वेश्चन பேப்பர் வந்து உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும், பைலிங்குவலா இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். ஏன்னா 45 minutes ஃபார் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் 45 minutes ஃபார் ஜிகே அண்ட் இங்கிலீஷ். சோ இந்த மாதிரி 1.5 hours உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். சோ டீடைல்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்க ஷோ மோர்னு கொடுத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் ஷெட்யூலையும் வந்து நாங்க அப்லோட் பண்ணிருப்போம், நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தது பேமெண்ட் லிங்க் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நாங்க 600 rupees கோட் பண்ணிருக்கோம். சோ 600 ரூபாய் தான். நீங்க அமௌண்ட் சாதாரணமா ஆல்ரெடி பே பண்ணுவீங்களுக்குலாம் தெரியும் எப்படி பண்ணணும்னு. சோ 600 rupees நீங்க கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது செலக்ட் மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேட்கும். ஆனா क्वेश्चन பேப்பர் பைலிங்குவலா தான் வரும். சோ உங்களுக்கு மீடியம் வந்து நாங்க செக் பண்ணிக்கிறதுக்காக எத்தனை தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க. அடுத்தது ஸ்டூடண்ட் நேம் இங்க கொடுத்துருங்க, உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய ஆல்டர்னேட் நம்பர். இதை கொடுத்துட்டு நீங்க பே 600 rupees கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்க்கான லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துரும். அதுக்கப்புறமா எவ்ரி டே, அதாவது டே வந்து ஷெட்யூல் பண்ணிருக்கோம்ல டெஸ்ட் பேட்சோட டே, அந்த டேல வந்து உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் வர ஆரம்பிச்சிடும். நீங்க தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். ஒரு நாளுமே 90 கேள்விகள் 270 மார்க் உனக்கு இருக்கத்தான் போகுது. அதுல செக்ஷன் 1 செக்ஷன் 2 தனித்தனியா இருக்கும். சோ நீங்க தாராளமா அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் தான் இப்ப நான் காமிக்க போறேன். சோ அதையும் பார்த்துக்கோங்க. சோ ஆக்சுவலா ஆபீசர் டெஸ்ட் பேட்ச், இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் பார்த்தாலே தெரியும். சோ டெஸ்ட் டைப் வந்து நாங்க ஸ்லிப் டெஸ்ட் மட்டுமே வந்து 20 டெஸ்ட், அதாவது வந்து டாபிக் வைஸா வந்து ஷெட்யூல் பண்ணிருக்கிற டெஸ்ட் மட்டுமே எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 டெஸ்ட். ரிவிஷன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 டெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் வந்து 6 டெஸ்ட். ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து 30 டெஸ்ட் இருக்கு. சோ ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்க மாதிரியே மேக்ஸ்ல 20 क्वेश्चन, ரீசனிங்ல 20 क्वेश्चन, இங்கிலீஷ்ல 25, ஜிகேல 25 சொத்து மொத்தமா 90 क्वेश्चंस கொடுத்திருக்கோம். ஒரு क्वेश्चनக்கு 3 மார்க்ன்ற வீதத்துல நீ 270 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுவேன். ஆனா இதுல எழுதக்கூடிய இந்த 150 மார்க் தான் உனக்கு ஸ்கோரிங் வரும். இதுல எலிஜிபிலிட்டி மட்டும் தான். சோ ஒரு நெகட்டிவ் மார்க் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் அண்ட் செக்ஷன் 2 ஒன்லி. செக்ஷன் 2ல மட்டும் தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. செக்ஷன் 1க்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேவா? சோ தேர்விற்கான அறிவுரைகள் காலை 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11:30 மணி வரையும் தேர்வு நடைபெறும். வினாத்தாள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 90 கேள்விகளை கொண்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு வந்துரும். அந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். PDF ஐடியில क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன டேட்ல சொல்லிருக்காங்க அந்த டேட்ல வந்துரும். சோ இதுதான் டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல். சோ பாத்தீங்கனாலே என்னென்ன சிலபஸ் என்னென்ன கொடுக்க போறோம் அப்படிங்கறது தெளிவா இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். டெஸ்ட் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் படிச்சுக்கணும், ரீசனிங்ல வந்து அனாலஜி டாபிக் படிச்சுக்கணும், இங்கிலீஷ்ல வந்து டென்சஸ் அண்ட் क्वेश्चन டேக் கேட்டிருப்பாங்க, क्वेश्चंस அதுல இருந்து வந்திருக்கும். ஜிகேல மட்டும் பாத்தீங்கன்னா 25 क्वेश्चंस இன்க்ளூடிங் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதற்கு காரணம் என்னன்றதை மட்டும் நான் 1க்கு 2 முறை தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிகேன்றது வந்து கடல் மாதிரியான சிலபஸ், அதை வந்து ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள நம்மளால அடைச்சு வைக்க முடியாது. சோ நான் போயிட்டு இப்ப பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் ஷெட்யூல் பண்ணி பாலிட்டில இருந்து ஒரு லிபரலா ஒரு 50-60 क्वेश्चन
கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னா சரி 2 நாள்ல கூட 50 கொஸ்டின் தான் என்னால கேட்க முடியும். சோ அந்த மாதிரி கேட்கறேன்னா அந்த 50 கொஸ்டின்ல இருந்து தான் அது ரெப்ளிகேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எதிர்பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்குமே. சோ அதே மாதிரி சயின்ஸ் ஒரு 2 நாளுக்குள்ள அடைக்க முடியாது. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா ஜெனரலா 25 கொஸ்டின்ஸ் நாங்க கொடுத்துருவோம். ஆக்சுவலா வந்து உனக்கு எதுக்காக அந்த 25 கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீ பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி ஏரியாவை தான் நம்ம கவர் பண்ணணும் போல இருக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீ ஒரு ஏரியாவா கவர் பண்ண. இப்ப சயின்ஸ்ல வந்து நான் விட்டமின்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன்னா ஓ விட்டமின் பத்திலாம் பார்க்கணும் போல இருக்கு. இல்லனா ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு டான்ஸ் ஃபார்ம் பத்தி கேள்வி கேட்டிருக்குன்னா ஓ டான்ஸ் ஃபார்ம்ஸ் பத்திலாம் பார்க்கணும், லாங்குவேஜஸ் பத்தி பார்க்கணும், கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்குன்னா ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் வரதுக்குள்ள நீ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம். சோ மேத்ஸ் அண்ட் ரீசனிங் 1 hour போதும், more than enough to prepare. சோ இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டா கூட மீத இருக்க நேரத்துக்கு நீ ஜிகேக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு வரது கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டியூரேஷன் ஆஃப் டைமும் வச்சிருக்கோம். ஸோ 10ஆம் தேதி ஒரு எக்ஸாம்னா அடுத்து 13 தான், 11, 12 ஃப்ரீயா இருப்பா, 14 ஒரு நாள் கேப் 2 நாள் கேப், மேக்ஸிமம் 1 நாள் 2 நாள் கேப்ல தான் உனக்கு எக்ஸாம் ஷெட்யூல் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வரையும் உனக்கு இதுக்கு எக்ஸாம் நடக்குது. ஓகேவா? ஸோ ஏப்ரல் 19ஆம் தேதி வரையும் உனக்கு எக்ஸாம் நடக்குது. நடுவில் இந்த 20 டெஸ்ட்டுமே வந்து மார்ச் 29ஆம் தேதி முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் சரி ஃபுல் டெஸ்ட்டுக்கும் சரி சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் தான். சார் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நாங்க ஃபுல் சிலபஸ் தான் கவர் பண்ணிருக்கோம். பிகாஸ் ரிவிஷன் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்றதுக்கு ஃபுல் டெஸ்ட் எழுதும் போது உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எக்ஸாக்ட்டா தேர்ந்த கேள்விகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்ஸ்ல வரக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்குலாம் ரொம்பவே கவனமா இருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட் தான். அட்டன் பண்ணீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ சிலபஸ் இதையும் பிடிஎஃப்யும் ஷெட்யூல் பிடிஎஃப்யும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வைக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. நல்லபடியா அட்டன் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். இந்த ஆஃபீஸர் டெஸ்ட் பேட்ச் வந்து February 10ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னையில இருந்து அதுக்கான அட்மிஷன் தொடங்கிடுச்சு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணி பயனடையுங்கள். இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.